நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு பொம்பளைய பார்த்து இப்படி வலிக்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? எல்லாம் பொம்பளை பிள்ளை கண்டால பிடிக்காதுமா எனக்கு. சோத்தை தான் திங்கிறீங்களா? சோத்தை விட்டு வேற எதையும் திங்கிறீங்களா? இல்ல கேக்குறேன். இல்லம்மா. இல்ல கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் வச்சேன். யார் மரியாதை எல்லாம் பேசுறா? மரியாதை நீங்க பொம்பளை இல்ல இப்படி தெரியுறீங்க. இல்ல பொம்பளை கண்டால பிடிக்காது தெரியுமா? பொம்பளை கண்டா பிடிக்கானே ஏயா வந்து உரசுற? பெண்களை கண்டால உரசமா ஓரமா போய் நிக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஒப்ப விடுறோடான்னு கேக்குறேன். ஏதானே உங்க அம்மா போட்ட ரோடா? உங்க அப்பா போட்ட ரோடா? இல்ல ஓ வீட்ல ஓடான்னு கேக்குறேன். என் வீட்ல போட்ட ரோடு தான். அம்மா ரோடுல 1000 பேர் வருவா போவா. ரோடுல 1000 பேர் வருவா போவா. அதே மாதிரி ரோடு நான் உன் வீட்ல வந்து ஆடுனனா? ரோட்ல நான் ஆடி இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனைப்ப? நான் வந்து உன் ரோட்ல நான் மட்டும் செவனன்னு வந்தேன். நான் தான் செவனேன்னு தான் வந்தேன். உனே ஏதாவது வம்புக்கு இல்லதானா? இல்ல போட வர மரியாதை எல்லாம் பேசுனனா? மரியாதை குறைவா ஏதாவது நான் நடந்துட்டேனா? கட்டி பிடிச்சனா? இல்ல வந்து உங்களை வந்து நான் கைய பிடிச்சி இழுத்தனா? இல்ல முத்தம் கொடுத்தனா? இல்ல நான் ரேப் பண்ணது முயற்சி பண்ணனா? கற்பழிச்சனா? நானும் போனா போது பொம்பளை பிள்ளை மரியாதை கொடுத்து பேசுனா என்ன தூக்கி போட்டு கற்பழிப்பீங்களா? ஆமா. என்ன தூக்கி போட்டு கற்பழிப்பீங்களா? தூக்கி போட்டு என்ன தூக்கி போட்டு கற்பழிப்பீங்களா? நீ சும்மா இந்த வார்த்தையை சொல்லாதம்மா. என்ன தூக்கி போட்டு கற்பழிப்பீங்களா? ஐயோ அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னை கற்பழிக்க போறாங்க. ஐயோ கத்தாத. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்தாதீங்க 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 காப்பாத்தாதீங்க. அவர் ஏன் கத்த வரான்னு சொல்றாரு தெரியுமா? கற்பழிக்கிற கற்பமா வாயில தானே சொன்ன அப்படி. நீனா ஏன் கூவி நான் கெட்டு போயிட்டேன்னு நீனா ஏன் சொல்ற? ஐயோ அவர் என்னை கற்பழிக்க போறாராம்பா. இன்னும் விஷயம் தெரியாம இருக்கீங்க. கற்பழிக்க போறாரா? இன்னும் கற்பழிக்கல. கற்பழிச்சாலும் கத்தக்கூடாது. அவர் செய்யட்டும். அது கற்பழிக்கிறாரா இல்லையான்னு நான் சொல்றேன். அத கற்பழிச்சாலும் கத்தப்படாது. ஐயோ கத்துறேன் கத்தல. அது அடுத்த விஷயம். அவர் செய்யட்டும். அது கற்பழிக்கிறாரா இல்ல வேற எதுவுமா நான் சொல்றேன். பாப்பா ஓ அதுவே அவனுக்கு தெரியாதுங்கறியா? நீ அந்த முடிவுக்கே போயிட்டியா? ஐயோ என்னைய கற்பழிக்கிறாங்களா கற்பழிக்கிறாங்களா இது அதுக்கு தான் நிக்குது போல இருக்கு. இப்ப வீடியோ நல்லா எடுத்து வச்சுக்கப்பா. இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி போடுங்க. என்னைய காப்பாத்தாதீங்க காப்பாத்தாதீங்க. இப்ப கற்பழிக்க போறேன். யாரும் காப்பாத்தாதீங்க. கண்ணை மூடிக்கீங்க. ஐ பரவாயில்ல பரவாயில்ல என்னை காப்பாத்தாதீங்க. அலே லைட் ஆஃப் பண்ணு. அலே இங்கிட்டு போ. ஐயோ லைட் ஆஃப் பண்ணாதீங்க. கண்ணு தெரியாம அப்புறம் வேற ஏதாச்சும் மாத்தி செஞ்சிருவானா? ஆமா இவர் மாத்தி செஞ்சிருவாரு. நான் திறந்து ஓடி இருப்பேன். மோகர கடைய பாரு. இப்படி நல்லா செஞ்சிட்டாங்க. கீழே குடும்பம் நல்லா வேலைங்க அப்படியா? லைட் எதுக்கு ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்றேனா? காசு கொடுத்து எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்க. எதை பண்ணாலும் மேடையில பண்ணணும் முயற்சி பண்ணிட்டேன். அப்புறம் இதை மட்டும் மறைச்சா செய்யறது. ஆனா உண்மையிலே பொட்டிக்காரு கத்த வரான்னு சொன்னாரு தெரியுமா? ஏங்க ஏன் தெரியுமா கத்தாரு? ஓசிலே படம் பார்த்துட்டு போலான்னு அவரு நிக்கிறாரு. அதுக்குதான் அவர் கத்தாதம்மா அப்படின்னு. என் லவர் வந்து என்ன பண்ணாலும் என்னை கற்பழிக்கிறான்ற நீ சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. கற்பழிச்சாலும் நீ காதல் பண்ணாலும் கத்தி ஊற கூட்டினா நம்ம அசிங்கத்தனம். அட்டை பிச்சு விடுவாங்க. அசிங்கத்தனம். ஐயோ யாரு? ஐயோ நீங்க சொன்னதை செய்யவே இல்லை போங்க. முடிஞ்சா தானே செய்யலாம். நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. உங்களுக்கு நான் விருதே தர்றேன். நான் உண்மையிலே சொல்றேன். பெண்களை கண்டா எனக்கு பிடிக்காது. உண்மையிலே ஏன் பிடிக்காது? அதுலயும் வயசு புள்ளையில பார்த்தா எனக்கு பிடிக்காது தெரியுமா? ஏங்க கிளவியல தான் உங்களுக்கு பிடிக்குமா? உண்மை அதான். வயசான கிழவியை பார்த்தா சாவடிக்க விட மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்னு கேளுங்க. ஏன்னா என்னைக்குமே பழுத்த பழம் தான் ருசிக்கும். காய் இருக்குல்ல அது கசக்கும். ஒரு கடைக்கு பழ கடைக்கு போறீங்க. பழ கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் கொடுந்தானே கேட்பீங்க. ஆமா. வாழைக்காய் கொடுனா கேட்பீங்க. இல்லங்க வாழைக்காய் வாங்கி பொரியல் தான் பண்ண முடியும். வாழைப்பழத்தை வாங்கி தான் சாப்பிட முடியும். அதனாலதான் பழுத்த படம் ருசிக்கும் காய் கசக்கும். கிழவியை கட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைகிட்ட போனோம்னா நம்ம லட்சத்தை வெளியில சொல்லி போறோம். கிளவிட்ட போனோம்னா அது வெளியில சொல்லாது. அனுபவம் உள்ளதுமா. அனுபவத்தை கத்துக்கலாம். அனுபவத்துல அதுகிட்ட இருந்து கத்துக்கிட்டு என்ன பண்ண? என்ன எல்லாத்துக்கும் கை தட்டுற நீன்னு? அவர் கிளவி எல்லாம் போல. கிழவின்னு சொன்னோன்னா அந்த அளவுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு போல இருக்கு. ஆமா இப்ப எல்லாம் நீங்க போனா போது பொம்பளை பிள்ளையாச்சு போனா போது ஆம்பளை பிள்ளையாச்சேன்னு கொஞ்சமா பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். உங்க சௌரியத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா தெரியாது. எனக்கும் கோபம் வரும். அடிச்சு மூஞ்சி மோளா பேத்து புறேன் பேத்து. எனக்கும் கோபம் வரும். எனக்கும் வர்றோம் சொல்றேன். எனக்கும் வர்றோம் தான் சொல்றேன். கொட்டாய்க்கு முன்னாடி போயிட்டு வாமா. இங்கறியா நான் மட்டும் போ ஒரு மாதிரியா இருக்கு. நீ வர்றியா? யாரு? நான் துணைக்கு வந்தேன்னா அப்புறம் ஏடா கூட ஆடி போவோம். அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடும் பாத்துக்க. ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆமா அந்த அளவுக்கா இருக்கும். ஆக்சிடென்ட் ஆகும்னா தெரியாதா? ராலி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறது இல்ல அத போல. ஆமா அப்புறம் மோதல் அப்புறம் காதல் அப்புறம் கீதல் அதே மாதிரி உருவாகும். ஒண்ணுக்கு இருக்க போனா இவ்வளவு பிரச்சனை வருமா? இது தெரியாம நான் நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்கேன். ஒண்ணுக்கு இருக்க துணைக்கு ஒண்ணுக்கு இருக்க நிறைய பேரை கூட்டிட்டு போனியா? ஆமாங்க.
அது சரி. அப்ப ஒண்ணுக்கு இருக்க யார் யார் இது வரையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஏங்க நீங்க வேற முந்தைய எங்க அப்பா எனக்கு துணைக்கு வருவாரு, அவரை தான் நான் கூட்டிட்டு போவேன். அப்புறம் எங்க அண்ணன் கொஞ்ச நாள் துணைக்கு வந்தாரு, அவரை தான் கூட்டிட்டு போனேன். ஆமா 2-3 நாள் எங்க அப்பத்தா வந்துச்சு, அதை கூட்டிட்டு போனேன். நம்ம ஆளுகளை கூட்டிட்டு போன நாயம்மா. எங்க ஆளுகளை நம்பி இப்ப எங்க அப்பத்தா நான் கூட்டிட்டு வர்றது இல்ல. ஏன் ஆத்தாடி வேணாம், எங்க அப்பதா டெய்லி ரிப்போர்ட் பண்ணுது. ஆஹா, அதனால நான் கூட்டிட்டு வரேன். அப்பத்தாவா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்களா? கண்டால பாவிகளா. அவர் மாமியா, நீ வரல எதுவும் சொல்லிவிடாத. அதான் அந்த மூஞ்ச திருப்பிக்கிறார் வெக்கத்துல. ஏமா சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணனை கூட்டிட்டு போவேன், அப்பனை கூட்டிட்டு போவேன். நீ முன்னால நிப்பானா பின்னால நிப்பாரா? ஏங்க அவர் அங்க நிப்பாரு, நான் அங்கிட்டு போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு போமா. ஏமா நீ வர வயிற்றுல புளிய கரைக்கிறேன்? ஏங்க ஏன்னா நாங்களாம் ஆம்பளை எல்லாம் எப்பவுமே யாருமே கூட்டிட்டு போறது இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளை கடையில பிடிக்கிறது இல்ல தெரியுமா? அப்ப ஏன் பிடிக்கிறது? ஆம்பளைக்கு ஆம்பளை கடையில பிடிக்கிறது இல்ல. இப்ப பாரு, இன்னைக்கு பஸ்ல ஏறி வந்தேன், இடிச்சு விட்டேன். உடனே அவன் சொல்றான், என்னடா எருமாடி அடிக்கிற மாதிரி அடிக்கிற, முன்னாடி போய் தள்ளி நில்லு அப்படின்னு. அது அடுத்த சாப்பியில் ஒரு வயசு புள்ள ஏறிச்சு, பாப்பா இங்க வா, இங்க உட்காரு, நான் உனக்கு தாத்தா மாதிரின்னு உட்கார வச்சு செத்த நேரம் தான் போனச்சு. திடீர்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை குப்புற வந்துட்டு இருக்கு. என்னடா கேட்குற? திடீர்னு வேகத்தோட தூக்கி எரிஞ்சிட்டேங்குது. அதை போல இப்போ ஆம்பளை கண்டா பிடிக்கிறது இல்லை, எல்லாம் இப்போ பொம்பளை தான் போயிட்டு கண்டா தான் பிடிக்கும். ஆமா, என்ன நீங்க போனா போது பொம்பளை பிள்ளையா? நானும் போனா போது ஆம்பளை பிள்ளையா சேர்ந்தா மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட அனாவசியமா பேசியிருக்காதீங்க. என்னை நீங்க கெடுக்காதீங்க. யாரு என்னை நீங்க கெடுக்காதீங்க. நான் கெடுக்கிறேனா? நீங்க தான் என்னை கெடுக்குறீங்க. நீங்க தான் இப்ப என்னைய கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் பொழப்ப நீங்க தான் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் பொழப்ப நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க பொழப்ப கெடுக்கலையே. நான் கெடுக்கிறேனா? அந்த புள்ள கெடுக்குது. நான் உங்களை தேடி வந்தனா? நீங்க தான் என்னை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்தனா? நீங்க தான் என்கிட்ட பிரச்சனைக்கு வர்றீங்க. நான் ஒண்ணு பிரச்சனை. நான் ஏதாவது வம்புக்கு வந்தனா? நீங்க தான் என்கிட்ட வம்புக்கு வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட வம்புக்கு வரலமா? தேவலாம என்கிட்ட அனாவசியமா பேச்சுவார்த்தை நடக்குது. அனாவசியமா நீங்க எதுவும் பேசிட்டீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படி உங்களுக்கு செய்தி சொல்லுங்க. இருங்க அப்பா, ஏதாவது என்னை பத்தி சொல்லுப்பா. கொஞ்ச நேரம் ப்ளீஸ்ப்பா. அப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. ஏப்பா ஆள் தெரியாம போதும். அது யாரு தெரியுமா? யாரு? ஏய் அது யாருன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? ஆமாங்க. யாருன்னு தெரியலையா? உண்மையிலே தெரியலங்க. இங்கே பாரு, எல்லாத்தையும் பேசுற மாதிரி அதுகிட்ட பேசாத. அது யாரு தெரியுமா? யாரு? அதான் நானும் தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு தெரியுமா? உனக்கே தெரியா யாரு? ஐயா அப்பா, நீங்க என்னை பத்தி பெருமையா சொல்லவே வேணாம். என் கூடவே இருக்கீங்களே, ஏதாவது பெருமையா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அது யாருன்னு தெரியுமா? முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாதியா? நான் யாருன்னு எனக்கே தெரியல. இப்ப அந்த அளவுக்கு நின்றுகிட்டு இருக்கிறேன். என்னங்கிற தேவையில்லாம அனாவசியமா பேசியிருக்காதீங்க. பொழப்ப நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம என்கிட்ட பேசியிருக்காதீங்க. நல்லா இல்ல, இதெல்லாம் பாத்துக்குங்க. நீங்க தான் இப்ப என் பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். உங்க பொழப்ப நீங்க பாருங்க, எங்க பொழப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சேவலான்னு தானே வந்தேன். ரெண்டு பேரும் பொழப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பொழப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பொழப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் பொழக்க தான் பாக்குறேன். பொழப்ப தான் பாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இந்த இடத்துல வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நானும் வியாபாரம் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரங்க? நான் வந்து மாம்பழம் வியாபாரம் பாக்குறேன். இன்னைக்கு காலையில பார்த்த பங்கனப்பள்ளியா? மல்கோவாங்க. மல்கோவாவா? அடடடடடா, மாம்பழம்னா டேய் வில்லன், போய் ஏறி உட்காரு போ. என்னது? வேணும் அப்படியா? ஓகே. என்னடா நடக்குதுங்க? ஏங்க மாம்பழம் வியாபாரமா? ஏன்னா மாம்பழத்துல பல வகை இருக்கு. மல்கோவா வியாபாரம். மல்கோவா? ஆமா. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு வேணுமா? அடடா, பழம் நான் சாப்பிடாத பழமாங்க. பழப்பு வாங்குறது சைஸ் தெரியுமா? மாம்பழத்தை எடுத்து கையில பார்க்கணும். கையில பார்த்து லேசா அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்த்து இது பழமா இல்ல காயா அப்படின்னு அப்படியே நிமித்தி பார்த்தோம்னா வச்சுக்க. அந்த சாப்பிட போற யாரு? ஆமாடா, நீ ஏங்க என் பழத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். நீங்க அப்புறம் அதை நசுக்கி பாக்குறதும் சரி, அறுத்து பாக்குறதும் சரி, தூக்கி போடுறதும் சரிங்க. வியாபாரத்தை நான் சொல்லிடுறேன். செக்காச்ச வந்த பழம், தேனாகைக்கு நிக்கும் பழம், எல்லாரும் மாம்பழம் விற்கிறேங்க. மாம்பழம்? ஆமா, நாங்களும் பழைய வரந்தாங்க. யாருங்க என் மாம்பழத்தை நீங்க வாங்கவே முடியாது. ஏன் வாங்க முடியாதுங்கிற? வாங்க முடியாது. உங்க மாம்பழம் எப்படின்னா ஹை ரேட். ஆமா, எல்லாரும் ரேட்டை கேட்டு வெயில்ல நிக்க சொல்றாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு மொட்டை வெயில்ல நிக்கணும். நான் ஒரு ட்ரெஸ் சொல்றேன், போட்டுக்கிறீங்களா? அந்த ட்ரெஸ் தாங்க நான் போட்டு நிக்க முடியல. ஒரு கர்ச்சிப்பு கீழ ஒரு கர்ச்சிப்பு விட்டுற ஷவரே. ஏங்க நான் சும்மா கூட நிக்கட்டுமா இந்த வியாபாரத்துக்கு? ஏய் நீங்க ஓ வாயில பழம். ஏய் விட்டா பேல வாயில பழமா துப்பிட்டு பாடுறா. வாழைப்பழம். வாழைப்பழம்
இது மொந்தமாக இருக்கும் பழம், கையில் பிடித்தால் வளவள என்று இருக்கும் பழம். வாயில வைத்த பிதுக்கு ஆவுன்னா வாயில வைக்குதுன்ற என்ன நினைச்சு வாயில வச்சு தானமா கடிப்பாங்க. அப்ப என்ன கையில வச்ச சில என் பழம்லாம் எப்படி தெரியுமா? ஒரு பழம் வாங்கினோம்னா வச்சுக்க சிடி காஸ்ட் ஒன்று தருவோம் ஆஃபருக்கு. ஆமா, எதுக்குன்னு கேளுங்க. அதை போட்டு நீங்க பாத்துக்கணும். பழத்தை கையில் பிடிப்பது எப்படி, அதை உரித்து வாயில் வைப்பது எப்படி. என்னங்க பழத்தை சாப்பிட்றதுக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க? இப்பெல்லாம் சீடி கொடுக்க வேணாங்க, செல்லு வாங்கி கொடுத்துருங்க. நெட் கார்டு போட்டு சில லூசு முடிய பழத்தை பிடிக்க தெரியாம கசக்கி போடுறாலும் நசுக்கி போடுறாலும். அதுக்கு தான் சொல்றேன். வாழைப்பழம் வாழைப்பழம் மதுரை வாழைப்பழம் இது உனக்கு மறந்த படம். எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா, எங்கிட்ட இருப்பதெல்லாம் இம்மா சைஸ் பாத்தியா. வாழைப்பழம் பாத்தியா, எழுந்து பார்த்த மாட்டேன் இமஞ்சு பாத்தியா, கைக்கு அடக்கமா அடிச்சு பார்த்த வாட்டமா வாழைப்பழம். அதனால வந்தமா நறுக்கு நாள் போட மாட்டோமா, உள்ள போயிட்டா இருப்போம். வாங்க, இன்னைக்கு தான் உங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறேன். ஏன்னா முத கொஞ்சம் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. நல்லா டம்மி பீஸ். அதாவது கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு. அதனால எப்போ முடிஞ்ச வரையும் செய்வோம், முடியலன்னா உள்ள போய் செய்வோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா செய்யாம விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களாம் அப்பா இவர் செய்ய போறாராம்பா. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்ல வந்தேன், தொழில் செய்ய போறேன்னு சொல்லம்மா. நீ என்னமோ ஒரு தினுசாவே பேசுறீ உங்க அப்பா கிட்ட. இல்ல இல்ல உண்மையிலே உங்க அது உங்க 2 பேரும் உங்க அப்பா. இவர் யாரு? இவர் வந்து என் தம்பி. அந்த ஆளு யாரு? அவர் எனக்கு அப்பா. அவர்தான் என் மச்சனே. மச்சனா அப்பா. அந்த பாரு உட்கார்ந்திருக்காப்ல ஊதா கலர். என்ன மச்சனாங்கற பாதி பல்ல காணோம். அப்ப நம்மள சௌரியமா இருக்கும். நான் சம்பளம் எல்லாம் வாங்கல, வாங்கி நாளைக்கு கட்டிட்டு தான் போணும் அந்த பழம். அது பழம் அங்ககிரி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்ககிரி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம். என்ன பண்றீங்க? அவனால கிட்ட போனோம்னா அந்த ஐயோ தாளத்தை வச்சு ஒரே போட போட்டுறாம. இல்லம்மா, நான் இன்னைக்கு தான் முத பொம்பளை பிள்ளைய பாக்குறேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான், அவ்வளவுதான். வேற ஒண்ணு. மண்டை மேல மண்டை போட்டு ரவுண்டு மண்டை மேல போட்டு என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? என்னையா சொல்லி கொடுக்குறது இல்லையா? என்ன நீ நாய் மாதிரி பின்னாடியே திரியிற? எதுக்கே பின்னாடி திரியிற? ஏமா பயப்படாத. நான் பயப்படல, நீ தான் அங்கிட்டு போய் விழுக போன. நான் ஆரம்பிக்கிறப்ப சுறுசுறுப்பா தான் ஆரம்பிப்பேன், அப்புறம் தூங்கிடுவேன். ஒன்றும் விஷயம் கிடையாது. நீ என் இனம். தாவணி போட்ட புள்ள தங்கனிடமான புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்கனிடமான புள்ள, தை மாசம் பறக்கட்டண்டி தை மாசம் புறக்கட்டுண்டி உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வா, தாலி ஒண்ணு வாங்கி வா. தாய் மாமா மகளே, தாய் மாமா மகளே, ஏ கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கா வீட்டுக்குள்ள யாருக்கா இல்ல. தாவணி போட்ட புள்ள தங்க நிறமான புள்ள, ட்ரைனிங் கொடுக்கணும் அண்ணன். அப்பா என்ன பண்ண? ஒண்ணுக்கு இருக்க வர மாதிரியே வந்துகிட்டு இருக்காரு. ஆட்டம் அது. ஆமா, என்ன அவசரத்துக்கு செய்ய வரேன்னு என்னமா நீ என்னமா? ஆமா, ஆட போங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி தாவிக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படிங்க செய்ய முடியும்? பிடிக்கலையா உங்களுக்கு? வேற மாதிரியா போடுவோமா? வேற மாதிரி பண்ணுங்க. அந்த கடலை கொல்ல ஓரத்திலே காட பூரா 2 நிக்க, அந்த கடலை கொல்ல ஓரத்திலே காட பூரா 2 நிக்க,
இல்ல மாதிரி தெரியுதா? ஏங்க 1/2 மணி நேரம் நாடகத்தை நிப்பாட்டுவோமா? ஏங்க சம்சா தின்னுட்டு ஆட வைப்போமா நாடகத்தை? முடிச்சிருவோம். வடை சம்சாலாம் சாபாஷ். போலே. நாடகத்துக்கு வந்த மாதிரி இல்லைன்றீ. அடி வாடி என் கருத்த புள்ள நாளாக பிறக்கவல்ல. வாடி 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 எங்க இருந்த புள்ளே ரொம்ப நாளாக உரத்த புள்ளே. அங்க எப்ப பார்த்தாலும் வாயை பொளந்து குட்டியை பொளந்து போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போறேன் போட்டுக்கிட்டே இல்லைன்னா இவர்கிட்ட போறேன். என்ன மனுஷன் நீ? அடி என் கருத்த புள்ள நாளாக பிறக்கவல்ல. நல்லா வாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. காதல சொல்லுங்க. அதனால என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், வாழ்ந்தா உன்னோடு. இல்லைன்னா சொத்து வத்தெல்லாம் இருக்கா? என்னங்க சொத்து வத்தெல்லாம் இருக்கா? சொத்து பத்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் இருக்கா? சொந்த பந்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. உன் பேர்ல சொத்தெல்லாம் இருக்கா? எல்லாம் எழுத்து வீட்டுக்காரனு இருக்கு, என் பேர் இருக்கு. ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சிருக்காங்க எங்கள் அப்பா. அதுதான் இருக்கு, வேற எதுவும் மிச்சம் கிடையாது. காதல வேமா சொல்லுங்க. ஏங்க காதலுக்கு காசு பணமா முக்கியம், மனசு தாங்க முக்கியம். மனசா முக்கியம், காதலுக்கு முக்கியமா அதுதான் பெருசா இருக்கணும். மனசு தான். இப்போ எல்லாம் அதை தானே விரும்புகிறாங்க. அதனால உங்களை பார்க்குறப்ப எப்படி தெரியாம இருக்கு? என் கட்டி கரும்பே, என் கருவாட்டி எலும்பே. ஆஹா ஆமாம். என் கட்டி கரும்பே, என் கருவாட்டி எலும்பே, என் குண்டு பூசணிக்கா, என் தொப்பை சொரைக்கா. என்ன நீ சாடையை திட்டுற மாதிரி இருக்கு? இல்லைம்மா, எல்லாம் காய்கறிகளே அப்படி நல்லா உங்களை பார்க்குற எடுத்து மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு நினைச்சு கண்ணாசி வைக்கிறது சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒன்ன நினைச்சு கண்ணத்தி வந்து சும்மா சும்மாடி. சாமத்தி காத்து அடித்தது, சாமந்தி பூவை வெடித்தது, ஆனந்தராக படிக்குது, ஆசையில்லாத படிக்குது, இளவட்ட முடிகட்டு சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது ஒண்ணு நினைச்சு கண்ணாசி வைக்கிறது சும்மா சும்மாடி. அழகிய மேலிருந்து அழகிய ஆலையிலிருந்து ஆடுகின்ற தென்றலுக்கோ மூலிடையிலே நடத்தி 100 கதை நான் சொல்லவா. என் தேவி அது ஒன்ன நினைச்சு கண்ணத்தி வந்தது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரை தேகம் எங்க பதிக்குது,